ஏன் நீ இப்படி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து காய்கறி எல்லாம் வெட்டுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா சுஜா, எனக்கு இந்த மாதிரி நாள்லாம் இப்போ வரும் ரொம்ப நேரம்லாம் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களாம் உட்காந்து எல்லா வேலையும் எனக்கு பார்த்து கொடுக்கறது. நாங்க பார்த்து கொடுக்காம வேற யார் கொடுக்க போறது உனக்கு? யாரையும் வருவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்காதடி பாக்கியம். எவ்வளவு வரமாட்டா, உன் மாமியா கறி வரமாட்டா, உன் நாத்தன கறி வரமாட்டா, உன் குழந்தை முன்னாடி வரமாட்டா, ஒருத்தனும் வரமாட்டா. பாத்துக்க, நாங்க தான் பண்ணி கொடுக்கணும். என்னமோ நீ சொல்றது கரெக்ட் தாம்மா, அவளெல்லாம் வரமாட்டாளுவ. ஒரு தேதி வெளியில வந்து எட்டி பாக்குறாங்க பத்தியா? என்ன வேலை பாக்குறாவோ ஏது பாக்குறாவோ, சரி கூட மாட பேச்சு சேர்ந்து பாப்போம். எதுவும் பாக்குறாளுகளா? பிள்ளைக்கு விசேஷம் முடிஞ்சது விரட்டி விட்டுறணும் எல்லாத்தையும் பாத்துக்காருங்க. இதுகளெல்லாம் வச்சுட்டு நம்மளால சமாளிக்க முடியாதுமா. கரெக்டா சொன்னடி. நான் முதற்கொண்டு இங்க இல்லப்பா, நானும் ஓடிடுவேன் மருமகளோட. எத்தே என் வீட்டுக்கு தானே வரைய ரெண்டு வரும் பூமையிலே. ஐயோ அண்ணி, ஆமா அங்கதான் வரோம். ஆமாத்த சொல்லிவிட்டு பாத்துக்காங்க, ஏன் கூட வந்துடணும். நீங்க இனிமே தனியாலாம் இருக்க வேணாம், நம்ம வீட்டுல பெரிய வீட்டுல இருந்து வருவோம். அந்த சின்ன வீட்டுல போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் ஏன் தான் அப்படி காட்டு முன்னாடி தனமா இருந்தேனோ தெரியல எனக்கு. ஆனா அந்த சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல என்ன பணம் காசு கையில இருக்கும், அவ்வளவுதான் நினைச்சதை பண்ண முடியும். இந்த மாதிரி மனுஷங்க கூட பேசிட்டு ஜாலியா இருக்க முடியுமா? முடியாது. எவ்வளவு பாசம் கிடைக்குது இப்ப எனக்கு. கரெக்டா சொன்ன சுஜா, இப்படிதாமா இருக்கணும். என்ன நீங்க விசேஷத்துக்கு என்ன பச்சை காயா அரைஞ்சிட்டு இருக்கிய? கறி கிடையாதா? பச்சை காய் அறியாம ஆரஞ்சு கலர் காய் அறிவாங்க. ஏக்கா கொஞ்சம் கீழே பாருங்க, ஆரஞ்சு கலர் காய் தான் அறிவியா? ஐயோ ஆமல்ல, கேரட்டு பூமையில மறந்துட்டு சொல்லிவிட்டே பாத்துக்க. இல்ல பூமையில அந்த சாப்பாடை விட சைவ சாப்பாடு தான் சூப்பரா இருக்கும். நான் தான் அதனாலதான் சைவ சாப்பாடே ஒத்துக்கிட்டேன். அந்த சாப்பாடு என்னத்த செஞ்சோம் போ? சாம்பார், ரசத்தை வச்சு விட்ருவோம். பொரியல் வந்து முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு வாழைக்காய் பொரியல் வச்சு விட்ருவோம். பின்ன காயெல்லாம் சாம்பாருக்கு போட்டுக்கிடுவோம், அவ்வளோதான். ஆமா நீ அதோட முடிச்சுக்கோங்க, எதுக்கு செலவு எழுதுக்கிடு? என்னமோ இன்னைக்கு தான் அளவு கடந்த சந்தோஷமா இருக்குது. நீங்கெல்லாம் ஒன்னா உட்காந்துருக்குது, நம்ம பூமையிலும் மாசமா இருக்குது, அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்ம அனிதா பெரிய பொண்ணா இருக்குது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுஜா என்ன ஒண்ணு 3 பொட்டை பிள்ளைய வச்சிருக்கோமே, என்னம்மா கரை சேர்க்க போறோமோ அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நினைச்சி என்னடா இந்த கதை என்ன சொல்ல ஆரம்பிக்கலையே நினைச்சி சொல்லிட்டியாடி. இதே தாண்டி உனக்கு பேச்சு பாக்கியம், சும்மாவே கிடக்க மாட்டியா? அதெல்லாம் பிள்ளை எப்படியாவது கடவுள் இருக்காரு, பிள்ளை பிறப்புன்னு கொடுத்தவரு, அதுக்கு இந்த பிள்ளைக்கு ஏதாவது நல்லது கெட்டது பண்ணாம இருப்பாரா? சொல்லு, உனக்கு எல்லா உதவியும் இருக்குது, நீ அமைதியா இரு, கட்டி கொடுத்துக்கலாம். பின்ன எம்மா அப்படி சொல்லலம்மா, இருந்தாலும் நினைக்கும் போது பயமா இருக்குமா. பயமா இருந்து என்ன பண்றது, வீடு பாத்துக்கலாம். ஏன் நீ கவலைப்படுறியாச்சே? எனக்கு ஒரு பெரிய பையனாவது இருந்தான்னா உங்க பொண்ணை கட்டிக்கிடுவேன். பிள்ளை ஆம்பளை பிள்ளையும் கொடுக்காம போயிடுச்சு இந்த கடவுளே, நான் என்ன செய்ய முடியும்? பூமையிலுக்கு கண்டிப்பா குட்டி தம்பி பரப்பான், நீ அவனுக்கு கட்டி வச்சிருவோமா? என்ன சுஜா நக்கல் பண்றியா? நீ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீங்க கட்டிக்கிறீங்கன்னா கட்டிக்கோங்க. அண்ணி என்ன அண்ணி, பூமையிலேயே மோளை கட்ட மாட்டா போலையே, என்ன நீங்கிறா? ஐயோ அண்ணி சும்மா சொன்னேன், ஒரு பேச்சுக்கு நீங்க சொல்லவும். அங்க வேற அவளும் என்ன பண்றாலும் தெரியல. அவளுக்கு ஏதாவது நல்ல சேலையை பார்த்து கட்டி விடுங்கன்னு சொன்னேன். கட்டி விடுறோமான்னு அழுவ, என்ன பண்ணி வச்சிருக்காளே தெரியல அவளை. எக்க அரவின் வந்துட்டியா? இப்பதான் நினைச்சிட்டே இருந்தேன், வரவே இல்லை இன்னும் காணுமேன்னு. அக்கா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சுஜா, நீ எப்படி இருக்க? அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பொம்மையிலே செக்கப் போனியா? போனேக்கா, குழந்தை நல்லா இருக்கு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். பர்வீன் ஆஷா கூட்டி வந்தியா? அவ என்ன, நான் மட்டும் தனியா வந்தேன், என்ன பிச்சை எடுத்துருவாக்கா? அதெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். அங்க ஏதோ சேலை கட்டுறாளுகளாமே அனிதாளுக்கு, அதான் உள்ள இருக்கிறா. முன்னையே கட்ட சொல்லிட்டு வந்தேன் பர்வீனே, இன்னமா கட்டிட்டு இருப்பாளுக போல. இப்பதான் கட்டிட்டு இருக்காளுகளுக்கா. காயெல்லாம் நறுக்கியாச்சு போல, எனக்கு எந்த வேலையும் இல்லையா? டக்கு டக்குன்னு நறுக்கி எல்லாத்தையும் வச்சிருக்கியா? அதெல்லாம் சுஜா பூமையில அம்மா எல்லாரும் சேர்ந்து நறுக்கியாச்சு பர்வீனே, உனக்கு ஒரு வேலை இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? பர்வீனக்காக இனிமே சமைக்கிற வேலை? ஐயோ சமைக்கிற வேலையா? பர்வீனக்கா நீங்க செஞ்ச பிரியாணி அப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்கு நீங்க சமைக்கிறீங்க, நாங்க சாப்பிடுறோம். இல்லம்மா கொஞ்சம் வேத்துக்கு தான் செஞ்சிருவேன், நிறைய வேத்துக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியலையே. எல்லாரும் சேர்ந்து சமைச்சிருவோம் பர்வீனே. அதுக்கு தக்க சீக்கிரம் வந்தே கூட மாட ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொடுக்கலாமே அப்படின்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்டலாம் சொன்னேன் பர்வீனே, கொஞ்சம் கூட மாட வந்து வேலை பார்த்து கொடுங்க, சீக்கிரம் வாங்கம்மான்னு. ஒருத்தி வரணும்ல பாரு, அதுக்கெல்லாம் வரமாட்டாளுவோ. ஏதாவது கோல் முட்டுறதுக்கு ஆளுக்கு கூட வீட்டுல வந்து நிப்பாளுவோ. ஆமா ஆமா கரெக்டா சொன்ன, அதுக்கு தான் இருப்பாளுவோ தவிர ஒன்னத்துக்கும் இல்ல. சரி சரி உட்காரு, ஏன் நின்னுட்டே இருக்க? சேலை வேற கட்டினாலும் தெரியல, அனிதாவுக்கு சேலை கட்டினா அழகா இருக்குது வேற. அவளுக்கு நல்லா இருக்குமுக்கா. அழகே குட்டிக்கு நல்லா இல்லாம இருக்குமா அனிதா? சூப்பரா இருக்குடி பாப்பா. அம்மாஜி அத்தை எல்லாம் ஒண்ணுமே சொல்லாம இருக்காங்க. என் பேத்தி 3 கண்ணுங்க தான், நல்லா இருக்குடி. 3 இல்ல 4 அணுவோட அழகா இருக்கடி அனிதா, நல்லா இருக்கு இந்த கலர் உனக்கு சூட்டா. தேங்க்ஸ் அம்மாச்சி, தேங்க்ஸ் டா. ஐயோ நான் சொல்லலன்னு கோச்சிக்கிட்டாலும் கோச்சுக்கோ அனிதா பாப்பா, நல்லா இருக்குடி. தேங்க்ஸ் டா. இல்ல இந்த சீக்கிரத்துல போன் பாரு. போன்ல என்ன தேடி கொண்டு வந்து காமிக்கிறா? ஏக்கே அந்த சுதா மாதிரி இல்ல, அது என்ன கையில வச்சிருக்குது? ஆமா அவளேதான். கையில நெக்லஸ் மாதிரி வச்சிருக்காடி. நான் அப்பவே கண்டுபிடிச்சேன், பாருங்க அவ என்ன வேலை பாக்குறானு. ஏன் பேக்ல அது என்ன பாக்குறவிய எல்லாம் தெரியலையே. எங்க பாருடி நெக்லஸ கொண்டு போய் அவ பேக்ல உள்ள வைக்கிறா. இவளோட வேலையாடி எல்லாத்தையும். அண்ணி பாட்டிலாம் இவ கொண்டு வச்சிட்டு லாஸ்ட்ல ஏன் மேல பழிய தூக்கி போட்டுட்டா. யாத்தி இவ சரியான ஆளா இருப்பாக்கா. இம்மா சத்தியா யார திட்டிட்டு இருக்கீங்க, என்ன பாக்குறீங்க? ஓ அப்படியா, நீங்க தானா? வாங்க வாங்க, என்ன நீங்களே வந்து பாருங்க வாங்க. அப்படி என்னது, என்ன வீடியோ அது பாக்கியாக்கா? அடி வா, என்ன வீடியோவா பாரு, உன் வீடியோ தான்.
என்னடி வாயை பழந்துட்டு அங்கிட்டு ஓடி நிக்கிற? ஏக்க அது வந்து நான் இல்லக்க. டேய் பாவி, போன்ல அப்படி தெரியுது நீ இல்லன்னு பொய்யா சொல்ற. நல்லா பாருடி, நீ தான் நெக்லஸ் கொண்டு போய் சுஜாவோட பேக்ல வைக்கிற. ஏக்க அதை ஏதோ கட்டு கதக்க, நான்லாம் வைக்கவே இல்ல. லாஸ்ட்ல நான் வச்சு ஒரு புறம் சொல்லிட்டு தெரியற நீ. நான் எடுக்கவே கிடையாது. எனக்கு இதெல்லாம் தேவையா? லாஸ்ட்ல நான் தானே எல்லாத்தையும் கோல் முட்டி விடுறா. நீ எடுத்து கொண்டு வச்சிட்டு உங்க பாருங்க நான் நினைச்சேன். ஆனா இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சுஜாவை மாட்டி விட்டு உனக்கு இதுல என்ன கிடைக்க போகுது? ஐயோ சித்தி, அதுவா? அதான் கேக்குறீங்க. அது நல்ல வேலை. நானும் ஆயிஷாவும் அன்னைக்கு இந்த ரூம்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிட்டு அம்மா கூப்பிட்டாங்க. உடனே கேமராவை ஆன் பண்ண வாக்கில் நான் பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டேன். இன்னைக்கு தான் பார்க்குறேன் அது அப்படியே நீங்கள் வச்சதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. உடனே அம்மாட்ட கொண்டு வந்து காமிச்சிட்டோம்ல, இப்போ தான் தெரியுது உங்களை பற்றி. நான் ஒன்றும் வைக்கல டி, எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பாக்கியக்கா அப்படி கோமெல்லாம் பார்க்காதியே, எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்கிறோம்ல. இவளை பற்றி தானடி நான் அப்பையிலேருந்து வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். இவ சரியான ஆளுன்னு. ஏன் மாவ பாக்கிய இருக்க பாரு, நான் சொல்கிறதே காதில் வாங்கிக்க மாட்டான். ஏன் உனக்கு சுதா இவ்வளோ ஒரு புத்தி, கேவலமான புத்தி. சும்மா சுஜா எப்படி இருந்தா இப்போ எப்படி மாறிட்டா தெரியுமா? அது மாதிரி நீலாம் மாற மாட்டியோ? எதுக்கு அவ்வளவு ரொம்ப கட்டி விட இவ்வளவு வேலை பாக்குற? எனக்கு அன்னைக்கே தெரியும் சுதாஜிக்கு என்ன எடுத்து வச்சிருப்பாவன்னு. உனக்கு எப்படி தெரியும்? ஆளாளுக்கு வந்து கேக்குறியா? ஏ சுதா, உனக்கு இந்த சுஜா மேல என்னடி கடுப்பு அப்படி? எனக்கா என்ன கடுப்புன்னு சொல்லவா? கெட்டவளா இருந்த சுஜா டக்குன்னு ஒரு நாள் நல்லவள மாறிட்டா. நீங்கள போற கும்மாள என்னால பார்க்க முடியல. அதனாலதான் நான் இந்த வேலை பார்த்தேன். நானே ஒத்துக்கிறேன். இப்ப அதனால என்ன? உங்க நகை தான் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்ல? ஓ, உங்க நகை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்படிதான் பண்ணுவியா நீ? அப்படின்னா ஒன்னும் சொல்லல நானே. அனி இவளெல்லாம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் வச்சிருக்காது. வரட்டுங்க வீட்டை விட்டு. ஏய், இது என் குழந்தைனார் வீடு. நீ என்ன வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு எந்த ரூல்ஸ் இல்ல. நீ யாரடி முத? உனக்கு இது குழந்தைனார், எனக்கு இது நாத்தனார் வீடுடி. என்ன நல்லா மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம் நினைச்சிட்டு இருப்பியோ? நினைச்சிட்டு இருந்திருக்க. லாஸ்ட்ல உன் அளவு அப்படி ஆயிடுச்சு. கடவுளா பார்த்து உனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கடி. நீ ஒரு காலத்துல எவ்வளவு கெட்டவளா இருந்தாலும் ஊருக்கே தெரியும். வாய் மூறியா? நான் கெட்டவளா இருந்து நான் நேத்தே மாறிட்டேன். நீ எப்பவும் மாற மாட்ட போலையே. நானாவது அந்த மாதிரி கோவம் தான். இந்த மாதிரி திருட்டு புத்திலாம் எனக்கு கிடையாது. திருட்டின்னா வாய் உடைச்சிருவேன் பாத்துக்க. யார் வாய் யாரடி உடைக்கிறது? ஓ, மாமியாக்கு சப்போர்ட்டோ? ஏன் மாமியா கூட்டிட்டு வரவா? பாக்கியம், இது அந்த மாமியோட வேலை தாண்டி. அவ சொல்லி கொடுத்தது இவ்வளவு வேலை பண்ணிருக்கா. இங்க பாருங்க, யாரும் சொல்லி கொடுக்கல. தேவையில்லாம அவங்களெல்லாம் அம்பளுக்காதியா. இவ்வளவு எல்லாத்தையும் வீட்டை விட்டு வரட்டாத வீடே விளங்குமா? இங்க பாரு சுதா, நீ விசேஷத்துல இருக்க வேணா, ஒண்ணுத்துக்கு இருக்க வேணாம். நீ கிளம்புறிய போது வீட்டை விட்டு. நீ இருந்தாதான் இதுவும் நல்லதே நடக்கும். நீ இன்னும் இருந்து இந்த ஒரு நாள் என்னென்ன பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இங்க போறியோ தெரியல. அதனால சொல்றேன், உன்ன கையெடுத்து கும்புறேன். இப்பவே வீட்டை விட்டு கிளம்புறேன். நீ என்னக்கா அப்படி சொல்றியா? உன்னக்கான பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். நான் திருடியா நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். இல்லக்கா, எப்படி உங்க கண்ணு பட தானே வச்சேன். இப்படி பேசுறியா நீங்க? ஏக்கா, இதுக்காக உங்க தங்கச்சியை வீட்டை விட்டு அனுப்புவீங்களா? ஏடி, யாரு தங்கச்சி? என் வயித்துல பிறந்தியோ? அவ தங்கச்சிங்கிற பேரனால பேர காட்டி ஒரு வீட்டுல கட்டிட்டு வந்திருக்கோம். அப்ப நம்ம அக்கா தங்கச்சி தானக்கா. எந்த தங்கச்சி இந்த வேலை செய்ய மாட்டா, புரியுதா? அண்ணி முதல்ல அவளை வீட்டை விட்டு வரட்டில, நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பவா? நீ இங்க பாரு சுதா, தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு கிளம்பிடு, சரியா? நீங்க ஒன்னெல்லாம் அங்க வச்சுட்டு இருந்தா வீடு விளங்காது. கூடி ஒன்னா சேர்ந்துட்டீங்களோ? எல்லாம் வீட்டை விட்டு என்ன விரட்டுறதுல இருக்கியா? நடத்துங்க. என்னதான் நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். வீட்டை விட்டு போலேன்னு சொன்னா என்னத்த நடத்த போற? போவியா? இந்த ஜென்மத்தெல்லாம் வீட்டுல வச்சிருக்காதக்கா, வீடே விளங்காது. அனுப்பி விடு முத. நம்ம நல்லபடியா விசேஷத்தை பண்ணணுமா வேண்டாமா? இவ இருந்தா ஒழுங்கா அதை பண்ண முடியாது. நீ சொல்றது கரெக்ட் பருவினே, அதுதான் நான் யோசிக்கிறேன். ஒழுங்கு முறையை வீட்டை விட்டு கிளம்பிடு சொல்லிட்டேன். எனக்கு இந்த வீடு சொந்தமுக்க. உனக்கு சொந்தமா? ஏன் நீ கட்டினியா இல்ல உன் புருஷன் கட்டினானா? உனக்கு சொந்தம்னு சொல்ற? நானும் என் வீட்டுக்கார கஷ்டப்பட்டு இந்த வீடு கட்டணும்டி. உனக்கு சொந்தம்னு ஒரு செகண்ட்ல சொல்லிட்டு வந்துட்டா. பண்ணிட்டீங்கல்ல, எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல்ல. என்ன வீட்டை விட்டு விரட்டதா எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களா இவ்வளவு நேரம்? இது நான் பண்ணல. இதெல்லாம் யார் பண்ணதுன்னு தெரியாது எனக்கு. இதெல்லாம் சுத்த பொய். இது யாரோ திருட்டுத்தனமா இந்த வீடியோ எல்லாம் எடுத்து இப்படி எல்லாம் பண்ணி செட் பண்ணிருக்காங்க. இப்பதான் நீ தான் எடுத்த என்ன இப்ப செட் பண்ணிருக்காங்கிற. உன் பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஆள் இல்ல. கிளம்பி வர யாத்தே இந்த ஜென்மத்து கூட தான் தின்னால அக்கா தங்கச்சின்னு சுத்திட்டு தெரிஞ்சமோ. இவ கூட தான் நான் தூங்குனேன். என் கழுத்துல இருந்தது கூட எனக்கு பார்த்துட்டே இருந்திருப்பாப்புல. கலட்டினால கழட்டி இருப்பா சாமியும். இவ்வளவு வீட்டை விட்டு வரட்டுங்க, இல்ல நான் வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். சரியான திருடியா இருப்ப போலயே. இங்க பாரு சுஜா, என்னைக்கா இருந்தாலும் என் கையில மாட்டுவ. திருடினா உன் பல்ல உடைச்சிட வேண்டி. ஏக்க அவ்வளவுதானே. இன்னும் ஒண்ணு பாயசம் மட்டும் வைக்க வேண்டியது கிடக்கு. பாயசத்தை வச்சு முடிச்சிட்டோம்னா ஈஸியா நம்ம அப்பளத்தை பொரிச்சு வச்சிடலாம்லக்கா. ஆமா பரவீனே, அப்புறம் பிள்ளைக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்புறம் சாப்பாடு போட்டுக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் வேலை தான் நமக்கு இருக்கு. முடிச்சிட்டோன்னா நமக்கு வேலை முடிஞ்சுப்பா. சாமி, எப்படா சமையல் வேலை முடிக்கிறதுன்னு ஒரே குழப்பம். ஏக்க, அந்த சுதா உங்க வீட்டுக்கார்ட்ட போய் சொன்னா என்ன ஆகுறது? உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்க மாட்டாவளா? அவ தம்பி தானே, தம்பி மேல ரொம்ப பாசமா இருப்பாளேக்கா. பரவீனே, கேட்டா கேட்கட்டும். அவ மேல தப்பு இருக்கு, நம்ம வீட்டை விட்டு அனுப்பணும், அவ்வளவுதான். எப்படி பொய்யா அந்த சுஜா மேல பழிய போட பார்த்தா தெரியுமா? அவளுக்கு இதெல்லாம் வேணும். அவளை நம்ம இதுக்கு வீட்டுல வச்சுக்கணும். என்ன இருந்தாலும் நல்ல நாள் அதுவுமா அனுப்பியிருக்க கூடாதுக்கா. எனக்கு அப்படிதான் தோணுது பரவீனே. ஆனாலும் என்னன்னா, இப்படி கிரிமினலா வேலைலாம் பாக்குறாள்ல, இன்னும் என்னென்ன வேலை பாப்பா அந்த ஒரு நாள்ல. பர்வீனே, அவளை பத்தி நான் இப்ப வந்ததுல இருந்து சொல்லிட்டே தான் இருப்பேன் இவகிட்ட. ஆனா இவ காதுலே வாங்க மாட்டா.
சுதா அப்படி இல்லம்மா, சுதா அப்படி இல்லம்மா, ரொம்ப நல்லவம்மா, பாசமா இருப்பாமா, அப்படிமா இப்படிமா அதே தான் சொல்லுவா. இப்பதான் தெரியுது அவளை பத்தி இவளுக்கு. எம்மா அவளை பத்தி தெரியாமலாம் இல்ல, என்னத்துக்கு சண்டை அப்படின்னு தான். அப்பா சாம்பார் வாடை ஆளே தூக்குதுப்பா, எப்பதான் சாப்பிடுவோனே தோணுது. ஐயோ நான் வேற சாம்பார் வாடை வேற இப்படி வருது, வாடை வந்தாவே நல்லாவே இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பூமையில ஏன் பூமையில இப்படி பண்றேன், நல்லா இல்லைன்னா எதுவும் சொல்லக்கூடாதுப்பா, நல்லா இருந்தா நான் வச்சேன், நல்லா இல்லைன்னா நம்ம பாக்கியக்கா. ஓ அப்படியாக்கா, பரவாயில்லையே. எப்படி எப்படி நீங்க நல்லா இருந்தா நீங்க, நல்லா இல்லைன்னா பாக்கியனியா? பர்வீனி இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல, என்ன மாட்டி விடுறல நீ, எல்லாமே நீ தான் செஞ்சேன்னு வரவங்கள்ட்ட சொல்லிடுவேன். ஏக்கா நல்லா இருந்தா மட்டும் சொல்லு, இல்லைன்னா சொல்லாத. அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு, கவலையே படாத. ஏன்க்கா காது குத்து மாதிரி பெருசா பண்ணிருக்கலாம்ல நிறைய சொந்த பதத்துக்கு சொல்லி. இல்ல பர்வீனு, நம்ம சிம்பிளாவே முடிச்சுக்குவோம். நம்ம காது குத்து வைக்கிற நேரமே ஒன்றும் சரியில்லாம இருந்துச்சு. சரி ஏதோ நல்ல நேரத்துல கெட்ட நேரத்துல ஒரு நல்ல நேரங்கிற மாதிரி சிம்பிளாவே முடிச்சுக்குவோம். பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கும்போது பெருசா பண்ணிக்கலாம். ஓ நீங்க சொல்றது கரெக்டு தாக்கா. சுஜாக்கா உங்க பேக்ல தான் நெக்லஸ் இருந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும், நீங்க அப்புறம் கவலையே படலையேக்கா, சாதாரண வரந்தீரே எப்படி? பூமையிலே என் பேக்ல இருக்குன்னு தெரியும், ஆனா நான் எடுத்து வைக்கலையே. நான் எடுத்து வச்சிருந்து உங்க எல்லாத்தையும் மாட்டியிருந்தேன் அப்படின்னா நான் ஃபீல் பண்ணியிருப்பேன், கஷ்டப்பட்டிருப்பேன். நான் எடுத்து வைக்கலையே பூமையிலே, நான் ஏன் கவலைப்படணும் சொல்லு? ஆனா நான் நல்ல கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், கண்டிப்பா இது உண்மை தெரிய வரும், இன்னும் 2 நாள்ல தெரியணும், நல்ல வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி மறுநாளே தெரிஞ்சிருச்சு பாரு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ஒரு பக்கம் டவுட் அவ மேல இருந்துச்சு, இருந்தாலும் அவ செய்ய மாட்டாளே, பிள்ளை தான் ஏதோ எடுத்து போட்டுருக்குதோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் கவலையே படலை. ஆனால் எப்படியா இருந்தாலும் இன்னும் 4 எக்ஸ்ட்ரா பவுன் அன்னைக்கு போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை அந்த இது கிடைச்சிருச்சு. இவ்வளோ நல்லவளா இருக்கா சுஜா. ஆமா நீங்க சுஜாக்கா பேக்ல இருந்ததை கண்டுபிடிச்சிங்க, ஆனா சுஜாக்கா தான் எடுத்தீங்க, நீ தான் எடுத்த, ஏன் எடுத்த எதுக்குன்னு கோவமே படலையே சுஜாக்கா மேல, ஏன் நீ? பூமையிலே இப்பதான் அவ மாறி எல்லாரும் கூட நல்லவளா நடிக்கிறாளா இல்லை கெட்டவளா நடிக்கிறாளான்னு தெரியல, ஆனா நம்ம கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கா, அதை எதுக்கு கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். பொருள் கிடைச்சிருச்சு, இனிமே எதுக்கு அதை பிரச்சனை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டுட்டேன். லாஸ்ட்ல இந்த சுதா தான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கான்னு இப்போதே புரியுது. இது வந்து கேமராவை அவளுக்கு ஆன் பண்ணி வச்சாலும் வைக்கலாட்டியும் கடவுள் நம்மளுக்கு காட்டி கொடுக்கணும், நான் கடவுளே ஆன் பண்ணாருன்னு நமக்கு தெரியல. நீங்க சொல்றதுதான் கரெக்டுக்கா, கெட்டவளை உங்க இடத்துல இருந்து ஒதுக்கிருச்சு. யாரடி யாரை பத்தி கெட்டவன் பேசிட்டு இருக்கிய கூடி சேர்ந்து? வாங்கத்த உங்களை தான் தேடணும், கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருப்பிய போல, வேற யாரும் இல்லை, உங்க சின்ன மருமக சுதாவை தான். சொல்லுவியே அவ எவ்வளவு நல்லவனு உங்களுக்கு தெரியுமாடி? மாமியாரனா அவ மாதிரி பார்த்துக்க யாருமே கிடையாதுடி. அவளை போய் கெட்டவங்கிறதும் திருடிங்கிறதும் உங்க பேச்செல்லாம் என்னடி? அந்த பிரச்சனை நடக்கும்போது இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன், உங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பேனே தெரியாதுடி. இப்ப வீட்டை விட்டு கண் கலங்கிட்டு கசக்கிட்டு போறா, அவளுக்கு அவ குழந்தை விட்டு சொந்தம் இல்லையா? அசால்ட்டா ஏ பாக்கியம், என் மருமகளே நீ வெளியில அனுப்பிட்டியா? இங்க பாருங்கட்ட, அவ என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியாம தாம் தூம்னு தாண்டாதிய. அவ என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி, எதுக்கு நீ வீட்டை விட்டு போகணும் வாயின்னு எதுக்கு சொன்ன? உனக்கு அந்த உரிமையே கிடையாதுடி. ஐயோ அத்தைக்கு என்ன இவ்வளோ கோவம்? கூல் உண்மையிலே ஃப்ரிட்ஜில் எதுவும் வாட்டர் இருந்தா எடுத்துருவா, கூல் வாட்டர். ஏய் வாயை முடிட்டு ஒழுங்கா நில்லு, என்ன கூலுன்ட்டு. கூல் இல்லத்த கூல். நான் இருக்க கோவத்தை இவ வேற சொல்லிடி பாக்கியம், என்ன தைரியத்தோட அவளை வீட்டை விட்டு போன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன தைரியம்னா என் வீட்டை திருடி அவ பேக்ல ஏன் தம்பி பொண்டாட்டி பேக்ல வைப்பாளாம், அவளை என் வீட்டுக்குள்ள நான் வச்சிருக்கணும்? அவளை நான் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் என் வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவ போனா போட்டோம், எனக்கு என்ன? அப்ப அவளை தங்கச்சி மாதிரி நீ பார்க்கவே இல்லைல்ல, அவ யாரோ ஒருத்தி தானடி உனக்கு. அவளை என் தங்கச்சி மாதிரி தான் பார்த்தேன், இவ இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நான் அவளை எதுக்கு வீட்டுல வச்சுக்கணும்? சரி இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? சம்மந்தி ஏன் இவ்வளவு கோவப்படுறிய? எடி கோத்தை இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், சிரிச்சுட்டு நினைக்கிற நீ உன் மருமகளா? என் மய வீட்டுல வந்து நீங்க எல்லாரும் உட்காந்துட்டு ஆட்டம் ஆடி போடுறீங்க, ஆட்டம் என்ன ஒரு கும்மாளம்? என் மருமகங்க கண் கலங்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா, இங்க சாம்பார் ரசம் வச்சு நல்லா சாப்பிடுவா போறீங்க, சாப்பிட உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடி, என் மயம் வரட்டும். உங்க பையனுக்கெல்லாம் தெரியும் போங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் வீட்டை விட்டு போ சொன்னேன்னு. சரி போனது நல்லதுன்னு சொல்லிட்டாரு. ஓ அது வேறையா? அதான் அவனதான் நீ மயக்கி வச்சிருக்கேடி, அப்புறம் என்கிட்ட நான் சொல்றது ஒரு தாய் பேச்சு அவன் கேட்க மாட்டான். என்னது நான் மயக்கி வச்சிருக்கேனா? ஆமாடி நீ தாண்டி, உன் பேச்ச கேட்கற மாதிரி தானே அவனை வச்சிருக்க. இங்க பாருங்க நீங்க பேசுறதெல்லாம் ஒண்ணுமே சரியில்லை சொல்லிட்டேன். ஐயோ அத்தை உங்க பிரச்சனையை விடுங்க, அவ போனது போயிட்டு, அவ தப்பு பண்ணதுக்கு அவ போனா, நீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு இருக்கீங்க? உங்க மக வாயில இருந்து ஒண்ணுமே வரல. இவள எதுக்கு நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்க? இவள யாருன்னு தெரியல. திரும்ப பரவீன் என்ன பேசுறவள வச்சுக்காதீங்க, இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன் நான், நீங்க பேச. இங்க பாரு பக்கியம், நாங்க இந்த வீட்ல இருக்கிறதா இல்ல, நான் எங்க அம்மா கிளம்புறோம். தாராளமா கிளம்புங்க, உங்களுக்கு யார் இங்க இருக்க சொன்னது? இது இங்க போனதான் இந்த வீடே நிம்மதியா இருக்கும். அப்புறம்க்கா எப்ப கிளம்புறீங்க? இவங்க பாருமா எப்ப கிளம்புறேன்னு கேக்குறா, இவளுக்கு இருக்க குசும்ப பாரு. எல்லாம் அந்த பாக்கியை கொடுக்கறதுடி, அந்த பாக்கியை கொடுக்குற இடத்துனாலதான் இவ ஆடுறாங்க. சரி பாக்கிய ரசத்தை இறக்கு. இதுகள்டெல்லாம் பேசிட்டு இருந்தா நமக்கு தான் நேரம் போயிடும், நம்ம வேலையை நம்ம பாப்போமா. வாங்க ரசத்தை இறக்கி கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டு வருவோம். என்னது நேரம் போயிருமா? இங்க நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், ரசத்தை இறக்குறீங்களா? ரசத்தை அட இருங்க சம்மந்தி, பாயாசம் எல்லாம் செய்யறோம், சாப்பிட்டு போட்டு போவியா? அப்புறம் இருங்கன்னு சொல்லாம போவியா? நான் சொல்றேன் நீ முதல்ல இந்த வீட்டுல இருக்காதடி, கிளம்பு. எதுக்கு எங்க அம்மாவை போக சொல்றீங்க? இங்க பாரு பாக்கியம், ஒன்ட்ட தாண்டி நான் பேசிட்டு இருக்கேன், இவங்கெல்லாம் எதுக்கு பேசுறாங்கப்ப? என்ன நீங்க பேசுனீங்கன்னா கேட்கதான் செய்வாங்க. சரி இருங்கத்த, இருந்தது இருந்துட்டிய, இல்ல விசேஷத்தை முடிச்சிட்டு கிளம்புங்க. இவளுக்கு எவ்வளவு பேசுறாலும் திட்டினாலும் அறிவே இருக்காது போல, திரும்ப பேசுறான். இப்ப என்னத்த நீங்க கிளம்பணும் ஊருக்கு, அவ்வளவுதானே? சரி கிளம்புங்க.
நல்லபடியா போயிட்டு வாங்க. உங்க மாவன் வந்தோடனே நான் சொல்லிக்கிறேன், இது மாதிரி உங்க அம்மாவும் உங்க அக்காவும் ஊரு கிளம்பிட்டாங்கன்னு சொல்றேன். சரி ரொம்ப சந்தோஷம்னு அவரும் சொல்லிடுவாரு. ஓ, அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா நீ உன் புருஷனும்? நான் மட்டும் இல்ல, இந்த ஊரே அதான் எதிர்பார்க்கும். ஊரே வா? ஊரேனா உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. பிடிச்சாதானே நீங்க இந்த வீட்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலையே, அதனால நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும் தான் நினைக்கிறாங்க எல்லாரும். ஏமா எவ்வளவு துமுறை பேசிட்டு இருக்க, அவள்கிட்ட நின்று நீ பேசிட்டு இருக்க. வாமா கிளம்புவோம். இருடி ராஜேஸ்வரி, கிளம்பலாம் நம்ம வேணாம். என்னம்மா இவ்வளவு நேரம் கிளம்பு வீராப்பா பேசிட்டு இருந்துட்டு இங்க என்ன ரசத்தையும் அப்படத்தையும் பார்த்தோன்னே பேசாம நின்னுட்டியோ பாயசம் குடிக்கிறதுக்காக? சுஜா, அத்தைக்கு ஒரு பாயசம் போடு. ஓட்டுருவோம்க்கா. யாத்தே படத்துல மாதிரி பாயசத்துல வசந்த கலந்தாலும் கலந்துருவாளுவோமா. வா ஓடிடுவோம், இவ்வளவு பேச்ச பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. ஆமா பாயாசம், பெரிய பாயாசம். நான் வேற நாளைக்கு இன்னொருக்கா பிரியாணி செஞ்சு கொண்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்ன அன்னைக்கு நல்லா இருக்குன்னு வலிச்சு வலிச்சு சாப்பிட்டிய. நாளைக்கு சாப்பிடுவேன்ல நினைச்சேன். நாளைக்கு நிறைய எல்லாம் செய்யலாம்னு நினைச்சேன். நீங்க வேற ஊரு கிளம்புறேன்னு சொல்றீங்க. சரி கொஞ்சமா செஞ்சுட்டு வருவோம். பிரியாணின்னு சொல்லி உன் பிரியாணிக்கு வாங்கிட்டேன்னு பாத்தியோ? நீ என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் இங்க இருக்கிறதா இல்ல. யாருமே உங்களை நீ இருங்கன்னு சொல்லவே இல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க வெட்டியா? நான் கிளம்புறேன்டி. என் சின்ன மருமக இல்லாத வீட்டுல நான் எதுக்கு இங்க இருந்துகிட்டு? நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். பாத்தியம்மா அந்த கிளவிக்கு இருக்க கொழுப்ப. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டுமா. ஒரு நிமிஷம் கூட நிக்காதீங்க. நீ நின்னா கூட நில்லு, நான் நிக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். ராஜேஸ்வரி சுத்த நில்லு. நீ வேணா அவள்கிட்ட நின்னு பேசிட்டு நான் நிக்க மாட்டேன். எப்படி பேசுறாங்க திமிரா? கூட கூட பேசிட்டு இருக்காங்க, நீ நின்னுட்டு இருக்க. வாரி என்னப்ப? சரி பாத்தியா, உங்க குடும்பத்தோட நீ சந்தோஷமா இரு. நாங்க கிளம்புறோம். ஆனா ஒண்ணு, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். இதுக்கு இருக்கிற கொழுப்ப பத்தியாக்கா நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகுது. பர்வீனே, யாரும் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்க தான் நல்லா இருக்க மாட்டாங்க. நீ வேணா பாரு, நம்ம நல்லாவே இருப்போம். சின்ன மருமக தான் முக்கியம்னு கிளவி போகுது. என்னைக்கு சின்ன மருமக விரட்டி விடுதுன்னு பாரு. லாஸ்ட்ல என்கிட்ட தான் வந்து சேரணும் இந்த கிளவி. நான் ஒரே ஒரு மகளை வச்சிருக்கேன். அவளை போய் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போற கிளவி. அட நீங்க ஏமா கவலைப்பட்டு இருக்கீங்க? அது சொன்ன உடனே பழிச்சிருமா? அது என்ன வாய் பேசிட்டு போகுது? இல்லம்மா பர்வீனே, இருந்தாலும் மனசு எவ்வளவு வேதனை இருக்கு. பிள்ளையில வச்சுட்டு இருக்கிறா, இப்படி சாபம் விட்டுட்டு போகுது. நான் ஒண்ணு நீ இனிமே வீடு கலகலகலன்னு இருக்கும். நீ வேற சுஜா, அது காதுல விழுந்துச்சுன்னா துரத்திட்டு வந்துரும். அப்புறம் ஆமாக்கா, வாய் மூடிட்டு இருப்போம். போனது திரும்பி வந்துரும். நான் இங்கே இருக்கேன். இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. இவர் ஒரு நேரத்து கூட இருக்க மாட்டாரு. எங்க ஆளுகளெல்லாம் அனுப்பிட்டு உங்க வீட்டு ஆளுகளை மட்டும் வச்சுட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்பாரு. அட விடுங்க, வாங்க ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சுஜா, நீ தம்பிக்கு அசோக்குக்கு ஃபோனை போட்டு சீக்கிரம் வர சொல்லுமா. சரிங்க அண்ணி. பூமையிலே, நீ குமாருக்கு ஃபோனை போட்டு சீக்கிரம் வர சொல்லு. சரிங்க அண்ணி, போய் தான் ஃபோன் பண்றேன். பர்வீனி, அண்ணனுக்கு ஃபோன் போட்டு சீக்கிரம் வர சொல்லு. அவர் அதெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு வந்துருவாருக்கா, ஒன்றும் கவலைப்பட வேணாம். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வாரத்துல கஷ்டமா இருக்குதுமா. இப்படி இந்த கிளவி இப்படி பேசிட்டு போகுதே, என்ன பண்ண? ஏதோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு மாமியாரா இருந்தா சரி, அவ தப்பு பண்ணிட்டா, திருடிட்டு இப்படி அவ பேக்ல வச்சு இப்படி பண்ணிவிட்டா, அவ போனது போறா, நம்ம இந்த பேத்திக்கு நல்ல முறையை செய்யணும் அப்படின்னு நினைக்கும். இதெல்லாம் அப்படி நினைக்காதே. அவ தான் முக்கியம். அவளை எதுவும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாது. நான் என்ன பண்ணேன்? இவங்களெல்லாம் ஒரு தப்பும் நான் பண்ணல. லாஸ்ட்ல கஷ்டத்தை கவலையே நான் எனக்கு தண்டனை கொடுக்குது கடவுள். ஐயோ, நல்ல நாள் அதுவும் எங்கதான் மனசு போவார தெரியல. அதாவது ஜாமான் வாங்கிட்டு வாங்க சீக்கிரம்னு சொன்னா எங்கிட்டாவது போயிடுறாரு. தக்க பக்கம் வாங்கிட்டு வந்ததை நமக்கு ஆக வேண்டிய வேலை பார்க்க முடியும். எங்க அம்மா பூமையில எல்லாம் இல்லைன்னா நான் என்ன வேலை பார்க்க முடியும்னு சொல்லி இவ அம்மா ஒரு வேலையை தொடுவாங்களா? தொடவே மாட்டாவ. இவ தம்பி பண்ணாட்டி அதுக்கு வேலை. நல்ல வேலை திருட்டு கழுதையும் நல்ல வேலை வீட்டை விட்டு வரட்டியாச்சு. காலை எது குத்துன மாதிரி இருந்துச்சு, என்னன்னு தெரியல, எடுக்க முடியலையே. பாக்கியம், உங்களை தாங்க அப்ப திட்டிட்டு கிடந்தேன். கரெக்ட் நேரத்துக்கு தான் வந்திருக்கியா? எங்க தாங்க போவியா? வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்குன்னா ஒத்தையிலே கிடந்து செய்ய முடியுமா? எவ்வளவு வேலை தான் அவங்க செஞ்சு கொடுப்பாவ. நீங்க இருந்தா தானே ஏதாவது வாங்கணும் வைக்கணும்னு உங்களை ஓட சொல்லுவேன். எவ்வளவுதான் பண்ணுவீங்க, என்னதான் பண்றீங்களோ தெரியல. போன பக்கம் தான். கொஞ்சம் வாய மூடுறியா? எதுக்கு என்ன திட்டிட்டு கிடக்க? நானும் இந்த வீட்டை விட்டு போகணுமோ? அதுக்கு தான் திட்டிட்டு இருப்ப போல. என்னங்க சொல்றியா? நீங்க ஏன் வீட்டை விட்டு போகணும்னு நான் நினைக்க போறேன்? ஒவ்வொரு ஆளா வீட்டை விட்டு கடத்திட்டியே, பின்ன நான் தானே மிச்சம் என் குடும்பத்துல. நீங்க மிச்சமா? என்னங்க சொல்றியா? என்ன விவரமா சொல்லுங்க. அடேங்க அப்பா, உலக மகா நடிப்புட சாமி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிட்டு என்கிட்ட விவரத்தை கேக்குறியா? அப்படி நீனு என்னப்ப உங்க அம்மா உங்க தம்பி பண்ணி போனது கடுப்போ? போனது கடுப்பா? நான் கேக்குற கடுப்பா? எவ்வளவு திமிரு இருந்தா சரி. அவ தான் திருடிட்டா, இது மாதிரி வீட்டை விட்டு நான் போக சொன்னேங்க, அவ போயிட்டா அப்படின்னு ஃபோன் அடிச்சு சொன்னேன். சரி, அவ திருடுனவளை எதுக்கு நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டுன்னு சரின்னு சொன்னேன். பின்ன எங்க அம்மா எங்க அக்கா எல்லாம் எதுக்கு வீட்டை விட்டு நீ அனுப்புன? ஆமாட்டி, நீ அனுப்பிதான் 2 பேரும் போயிட்டாவ. இப்ப இந்த வீட்டுல ஏன் சொந்தம்னு யாராவது இருக்காவளாட்டி? யாரும் இல்ல. எல்லாம் உன் சொந்தக்காரவ தான். உன் அம்மா, உன் தம்பி பொண்ணாட்டி எல்லாம் நீங்க நல்ல ஜாலியா இருக்கிறீங்க. என் வீட்டுல இருந்து என் தம்பி வரல, என் தம்பி பொண்டாட்டி வரல, எங்க அக்கா வரல, எங்க அக்கா பிள்ளைய வரல.
எங்க அம்மாவும் இல்லை எங்க அப்பாவும் இல்லை, ஒருத்த கூட இந்த வீட்டுல இல்லை. இங்க பாருங்க, உங்க ஆளு இல்லைங்கிறதுக்காக நான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவங்க எதுக்கு வீட்டை விட்டு போனாவ? எனக்கு எனக்கு அது தேவையில்ல. உனக்கு எப்படி தேவை இருக்கும்? உன் சொந்தமா இருந்தா உனக்கு கவலை இருக்கும். அவங்க யாரோ தானே, அப்புறம் எப்படி உனக்கு கவலை இருக்கும்? என்னமோ உங்க அக்கா உங்க அம்மா எல்லாம் நல்ல மாதிரி பேசி ஃபுல்லாவே திருட்டு குடும்பம் தானே நீங்க? அடிப்பாவி, திருட்டு குடும்பமா? ஆமா, உங்க அம்மா திருடி, உங்க அக்கா திருடி, உங்க அம்மா போட்டு கொடுத்துட்டா உங்க அக்கா காரி ஏன் நகை தூக்கிட்டு போனது? உன் தம்பி பண்ணி இருக்க பாரு, ஏன் தம்பி பண்ணி நல்ல மாட்டி விடுறதுக்காக அவ பேக்ல ஹேண்ட் பேக்ல கொண்டு நகையை வச்சவதானோ இந்த சுதா. ஏ அப்பா, திருட்டு குடும்பமாச்சு ஃபுல்லாவே. இங்க பாரு பாக்கியம், என் பொறுமையை சோதிக்கிற. என்னைக்கோ நடந்ததை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கவல்ல நீ. நல்ல நாள் அதுவுமா வீட்டை விட்டு போகிறாங்களே, போகாதீன்னு ஒரு வார்த்தை சொன்னியாடி. போனா போட்டு, உனக்கு என்ன? உனக்கு உனக்கு கவலையாக இருந்தால் நீ இருக்க சொல்லியிருப்ப. அவங்க இருந்து உனக்கு பிரயோஜனம் இல்லை. அவங்க இருந்தால் அவங்க தம்பி பொண்டாட்டி உங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனையாக இருக்கும். அதனால அவங்க போனா போட்டுன்னு விட்டுட்டு, அப்படித்தானே? நான் போகாது என்ன சொன்னேன்? இப்போ இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? அதை வந்து சொல்லுங்க. யார் சொன்னது எவர் சொன்னதுன்னு கேட்கறதுக்கெல்லாம் உனக்கு ரூல்ஸ் கிடையாது, சொல்லிவிட்டேன். வந்தது வரதமா இந்த போடு போறியா? என்ன நடந்துச்சு இவ்வளவு பேச்சு பேசுறியா? நான் பொறுமையா இருக்கேன். பொறுமையா இருக்கியா? இரு இன்னைக்கு. இன்னைக்கு அதுவுமா உன்னைய ரொம்ப அடிக்க வேணான்னு பாக்குறேன். ஒழுங்கு மரியாதை இருந்துக்க சொல்லிவிட்டேன். நான் வீட்டுல இல்ல, நானே கிளம்புறேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க போறேன்னா நீ நல்லா இருந்து பாரு. எங்க அக்கா மகன் இன்னைக்கு எவ்வளவு தலையா இருக்கிறா. மாலை போட்டாச்சு. அட ஆமா அனிதா, ரெண்டாவது கல்யாணத்தை முடிச்சிடவா? சுஜா, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகேப்பா. அனிதாக்கு ஓகேவான்னு கேளுங்க. அப்புறம் என்ன அனிதா, உங்க அத்தை ஓகேன்னு சொல்லிட்டா, பின்ன என்ன? அடப்பாவி, பாடுறா. இங்க பாத்தியா சுஜா, நான் கிளவனா? அடியே, என் வீட்டுக்கார பத்தி கேவலமா சொல்ற நீ? ஏண்டி என் மௌனுக்கு என்ன குறைச்ச? என்ன கலர் பாரு, அவனுக்கு என்னடி குறைச்ச? கட்டிட்டேனடி. ஓ மௌனுக்கு நல்ல கலர் எங்காவது பார்த்து புடிச்சு கட்டி வை. போ, நான் கட்டிக்க மாட்டேன். ஒரு கல்யாணம் பத்ததோ 16 கல்யாணம் பண்ணணுமோ? ஏங்க மாமா. அனிதா, வாங்கிட்டு வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்க முடியாது போலயே. வாய் ஓவரா தான் பேசுற. சரி சரி, நான் ஒரு கல்யாணமே படிக்கிறப்ப ஒண்ணு பண்ணிக்கல, போதுமா? அக்கா புனிதா பண்ணிக்கிறேன். மாமா போங்க மாமா. அப்பா ஓகே மாமா, அக்காவே பண்ணிக்கோங்க. சுஜா, அந்த செயினை கொடு. இந்த தாரங்க போய் போட்டு விடுறீங்களா? ஆமா, போய் எடுத்துருவா, போய் போட்டு விட்டுருவோம். இல்ல குமார் போட சொல்லுவோமா? அதுவும் சரிங்க, குமாரே போட சொல்லுவோம். நீங்க மாலை போட்டீங்க, குமார் பாவம்ல, ஆசைப்படுவாப்ல, குமாரே போட்டுக்கட்டும். நீங்க போங்க. ஏன் என்ன போன்னு விரட்டுற? ஏன் நிக்க கூடாதா இங்க? ஐயோ, உங்களை அப்படிலாம் சொல்லல. நிக்கிறதுனா நில்லுங்க. ஏன் அனிதா, மாமா அங்க நிக்க கூடாதா? உங்க அத்தை கறி போன்னு விரட்டுறா? அதானே, பா எடுத்துருவாங்க, தூங்குவோம். இவர் ஒருத்தர் நொய்யி நொய்யின்ட்டு. அடிப்பாவி, பேசுறது உனக்கு நொய்யி நொய்யுங்குதோ? மாமா நீங்களே செயினை போட்டு விட்டுருங்க மாமா. அவர் வர கொஞ்சம் லேட் ஆகும்ட்டாரு, நல்ல நேரத்திலே போட்டு விடுங்க மாமா. அவர் போடலைன்னா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா பூமையிலே, நல்ல நேரத்திலே போடணுமோ? சரி சுஜா, எடுத்துட்டு வா. இந்த எடுத்துட்டு வரேங்க. எம்மா, அக்கா எங்க காணோம்? வெளியில தாண்டா ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தா, இன்னும் பாரு காணோம் அவளை. அப்படி என்னதான் வேலை பார்க்குது இன்னமும்? நீங்க ஒரு வேலை பார்த்து கொடுத்தீங்களா இல்லையா? அசோக்கு அம்படி தானே பார்த்து கொடுத்துட்டு வந்தோம். பாக்கியக்காவை அப்படிலாம் தனியாலாம் வேலை பார்க்க விட மாட்டேனாலாம், சரியா? எல்லா வேலையும் முடிச்சிருச்சு. ஆனா பாக்கியக்கா என்ன செய்யுதுன்னு தெரியல. மாமா வந்து எதுவும் பேசிட்டு இருக்குதோ என்னமோ தெரியல. ஓ, இருக்கும். ஐயோ, மாமா வேற அவங்க அம்மா எல்லாம் போனதுக்கு எதுவும் சண்டை போடுறாரு என்னன்னு தெரியலையே. நானும் அந்த யோசனையில தான் இருக்கேன், இன்னும் சண்டையா என்னன்னு தெரியல. எக்க இவ்வளவு நேரம் எங்க போன? ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? ஒன்னும் இல்லடா தம்பி. நான் நினைச்சது சரிதான். ஏன் மாமா திட்டினாரா அவனையா? இல்ல, அவர்லாம் ஒன்னும் திட்டல. சொல்லு, எனக்கு நீ மூஞ்சி இப்படி வச்சிருந்தது தெரியுது. சொல்லு, மாமா திட்டினாரா? இல்லடா, திட்டலனா வீடு. மாலை போட்டு விட்டியா? அதெல்லாம் போட்டாச்சு, நீ சொல்லுன்னே. அவங்க அம்மாவும் அவங்க அக்கா எல்லாம் போனதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இவங்க அந்த சுதா அப்படி பண்ணிட்டான்னு சொன்னேன். வீட்டை விட்டு அவளை ஒரு நிமிஷம் கூட வச்சிருக்காத, விரட்டிடு அப்படின்னு அவரே சொன்னாருடா. சரின்னு தான் நான் அவளை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லதான் அவ போயிட்டா. அவ போனதுக்கு இந்த மாமே கிளவி பின்னாடி சின்ன மருமக போயிடுச்சுன்னு அதுவும் ஓடி போச்சு. நான் என்னடா செய்ய முடியும்? என்கிட்ட வந்து எங்க அம்மாவை விரட்டிட்டா, எங்க அக்காவை விரட்டிட்டு தாம்னு தாண்டுனா நான் என்ன பண்ண முடியும்? அசோக்கு சொல்லு. அசோக்கு தம்பி, நம்ம நினைச்சது சரியா போச்சு தெரியும் பாத்தியா? நினைச்சு எப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன், கரெக்டா அது போல இருக்கு. இதுதான் விஷயமா? சரி விடு, மாமா கிட்ட நான் பேசுறேன். வேணா அசோக்கு, நீ எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிறேன். சுஜா, எடுத்துட்டு வந்துட்டியா? கொடு.
அக்கா அங்க பாரு செயின் நல்லா இருக்கான்னு பாரு. பார்த்து சொல்லுக்கா ஊருன்னு இருக்காமா. நல்லா தாண்டா இருக்கு. பேசாம இரு, நான் இருக்க நிலைமையில நல்லாதான் இருக்கு, போட்டு விடு. அண்ணி பேசாம இருங்க, விடுங்க, பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நல்ல நாள் அது. உமா என் தலை விதியை பாத்தியா எப்படி எப்படிலாம் நடக்குதுன்னு. அம்மா விடுமா, ஃபீல் பண்ணாத. ஆமா, நீங்க சொல்லும் போதே கஷ்டமா இருக்கு, பேசாம இருங்க. இங்க பாரு அனிதாவுக்கு போட்டு விடுறேன், அழகா இருக்கான்னு பாப்போம். அக்கா பாரு நல்லா இருக்கா? பாக்கியம் பாரு, பாக்கியம் அவளுக்கு நல்லா இருக்கான்னு பாரு பாக்கியம். அதை எதை நினைச்சிட்டு இருக்காம ஏன் பாக்கியம் இப்படி பண்ற? நீ இப்படி சோகத்துல இருந்தீங்கன்னா நாங்களாம் அப்புறம் சாப்பிட கூட மாட்டோம் பாத்துக்க. நாங்க இந்த ஃபங்க்ஷனை முடிச்சோன்னா நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் பாக்கியம். போங்க எல்லாரும் போங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டு நீங்க எல்லாரும் போங்க. பேசாம இருமா, அக்கா ஏற்கனவே மனசு நொந்துட்டு இருக்கு. அனிதா நல்லா இருக்கா? மாமா அழகா இருக்கு மாமா, இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ இதெல்லாம் பாத்துருந்த அந்த திருடி உங்க மாமியார் கிளவிலாம் பாத்துருந்துச்சுன்னு வைங்க, நீ அவ்வளவுதான் ஆணும் ஆய பழந்திருக்கும். இதை கூட தூக்கி எஸ்கேப் ஆகி பேக்ல வச்சுட்டு கூட போயிருக்க அந்த சுதா. அது எங்க புரியுது இந்த மனுஷனுக்கு, என்ன ஏன் திட்டுறாரு? அடுத்து இனி பண்டாரம் நல்ல 10 நாளா உள்ளே உட்காந்துட்டு நல்லா வாங்கி வாங்கி சாப்பிட்டீல, எப்படி குண்டாயிட்டான்னு பாருக்கா. ஆமாடா, உடம்பு ஏறிட்டான்ல. புள்ளைங்க இனிமே தான் நீ அழகா இருக்குங்க. ரொம்ப ஒல்லியா இருந்தா நல்லாவா இருக்கும். எக்க 2ஆம் தரமா வனிதாவை கட்டிக்கலான் இருக்கேன், நீ என்ன சொல்ற? விடுடா, இங்க பாரு மூஞ்சி எத்தனோண்டா போச்சு, நல்லா சிரிச்சிட்டு இருந்தவ. ஐயோ சாரி அனிதா, சிரி நல்லா. அம்மா ரொம்ப பசிக்குது, வந்து சாப்பாடு போடுங்க, சாப்பிடுவோம். ஏக்கா நீங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுங்க, அதை எதை நினைச்சிட்டு இருக்காம நான் பிள்ளைகளுக்கு போய் சாப்பாடு போடுறேன். சுஜா வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க, வாங்க நான் சாப்பாடு வைக்கிறேன் எல்லாத்துக்கும். பர்வீனே நீ முத உட்காரு, நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்கிறேன். எனக்கு என்ன போ. பர்வீனே நாங்கெல்லாம் போயிட்டோம்னா பாக்கியத்தை நீதாம்மா பத்திரமா பாத்துக்கணும், சரியா? நான் எப்பவுமே பாக்கியக்காக துணையாதாம இருப்பேன், நீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க, சரியா? நீ எப்பவும் துணையா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியுமா. நீ மட்டும்தான் அவளுக்கு இங்கே சொந்தம்னு, வேற யாவும் மாமியார் பக்கம் இருந்து ஒருத்தர் இல்லம்மா. எங்கம்மா என் வீட்டுக்காரர் கூட அடிக்கடி குரங்கு தாவற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் தாவிட்டு இருக்காரு. எங்க நம்புறது போ? இவரை வச்சுட்டுலாம் அந்த 3 பிள்ளைல எப்படி வளர்க்க போறோன்னு தெரியல. விடு பாக்கியா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல.